ஓகே, யூசிங் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது ஒரு கிராமர் கான்செப்ட். நம்ம பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learn it together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so past perfect na enna? Talk about actions that were completed before some point in the past. Okay, இப்போ நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்ல போது we use past perfect to tell which action happened first in the past. அதாவது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அது வந்து எப்போ எந்த விஷயம் வந்து முதல்ல நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம past perfect யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்க்கலாம். By the time I arrived at the party, my friends had eaten all the cake. நான் வரத்துக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேக் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதுவே வந்து நம்ம லிட்ரலாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நான் வரத்துக்கு முன்னாடி, ஸோ by the time I arrived, நான் வரத்துக்குள்ளே my friends had eaten the cake. ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸில் வந்து ஃபஸ்ட்டு எந்த விஷயம் நடந்தது? My friends had eaten the cake. கரெக்டா? ஸோ event 1, அதாவது event 1 இங்கே ஏன் நம்ம event 1 சொல்கிறோன்னா, முதல்ல நடந்த விஷயம் என்ன, ரெண்டாவது நடந்த விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் we are saying event 1 and 2. ஸோ event 1 வந்து friends ate the cake, அதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்டோரி. event 2 வந்து I arrived at the party. பட் எது முதல்ல நடந்தது? My friends ate the cake. ஸோ நம்ம had eaten அப்படின்ற அந்த past perfect இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ by the time I arrived at the party, my friends had eaten all the cake. Okay. She had just stepped outside when it started to rain. ஸோ நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி மேபி திங்க் பண்ணி பாருங்கள். இந்த சென்டென்ஸ் ஒரு வாட்டி படிச்சுட்டு கெஸ் பண்ணி பாருங்கள் எந்த event வந்து முதல்ல நடந்திருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ she had just stepped outside when it started to rain. So event 1 என்ன? She stepped outside. ஸோ அவள் வெளில இப்படி போகிறா, உடனே மழை வந்தது. அதுதானே நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஸோ she stepped outside is event 1. The thing that happened first is that she went outside, she stepped outside. அதுக்கப்புறமா தான் மழை பெஞ்சுது அப்படின்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஸோ again we say she had just stepped outside when it started to rain. ஓகே, அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து ஜென்டில் ரிமைண்டர் கூட உங்களுக்கு. ஏன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து நீங்கள் இன்னும் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து, டெய்லி மைக்ரோ லெசன்ஸ்லேருந்து, லைவ் கிளாஸஸ்லேருந்து, உங்களுக்கு ஒரு மந்த்லி ஃப்ளூவன்சி ட்ராக்கர், அதாவது நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் இங்கிலீஷ்ன்றது மந்த் ஆன் மந்த் உங்களாலே வந்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு லேர்ன் இட் டுகெதர் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட். Just before he reached home, she had fallen asleep. ஸோ இந்த எல்லா சென்டென்சஸ்க்குமே நீங்கள் மேபி பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிவிட்டு மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கும் வரும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா she fell asleep. ஓகே, அந்த அவங்க முன்னாடியே தூங்கிட்டாங்கன்றது தான் வந்து ஆக்சுவல் chronology of events. பட் நம்ம சொல்ல போது என்ன சொல்கிறோம், அவன் வரத்துக்குள்ளே அவள் தூங்கிட்டா. ஸோ அவன் வரலை இன்னும். கரெக்டாக? ஸோ before he came, she had fallen asleep. So she fell asleep is the one that happened first. He reached home happened later. So we use had fallen asleep. Okay. I couldn't attend the online class because my mom had taken the laptop to her office. இது ஒரு ரீசன் மாதிரி இருந்தாலும் again my mom took the laptop to her office. அவங்க ஆல்ரெடி அதை எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அதுதான் வந்து முதல்ல நடந்தது. I couldn't attend the online class because my mom had taken the laptop. Second வந்து I couldn't attend the class வந்து ஏன்னா அம்மா had already taken the laptop. ஸோ அந்த ஒரு chronology தான் இந்த ஒரு சென்டென்ஸ்க்கான அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து I, we, you, they இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போது we can say one of this plus had plus past participle. past participle என்ன? third form of verb. third form of verb என்ன? drink, drank, drunk, eat, ate,
ஈட்டன். ஸோ அந்த லாஸ்ட்டாக வருது இல்லையா, ட்ரங்க் ஆர் ஈட்டன். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகேயா? ஸோ ஃபால், ஃபெல், ஃபாலன், நம்மளோட ஒரு எக்ஸாம்பிள்லையும் ஃபாலன் வரும் இல்லையா, ஷீ ஹெட் ஃபாலன் அஸ்லீப். ஸோ எனிவே, ஸோ ஹீ, ஷீ, இட் யூஸ் பண்ண போது கூட இதே பிரின்சிபல் தான். ஹீ, ஷீ, இட் ஏதாவது ஒன்று ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Capshine 30 day ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் வந்து சூப்பராக இங்கிலீஷ் பேசலாம். ஓகே, தேங்க்யூ.